கொய்த்து வாழ்க்கை 48வது நாள். காலைல எழுந்திரிச்சு கருப்பட்டி கடைக்கு போய் கருப்பட்டி காஃபி ஒன்று குடிச்சிட்டு வேற ஒரு வண்டி கேரேஜில் கொண்டு போய் விட வேண்டியது இருந்துச்சு. அதை கொண்டு போய் கேரேஜில் விட்டுட்டு நம்மளை கூப்பிட வர வண்டி கொஞ்சம் லேட் ஆகுன்றனால நடைப்பயணத்தை போட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டு ஒரு வாக்கிங்கையும் ஜாகிங்கையும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இப்போ வெயிலெலாம் ரொம்பவே அதிகமாக அடிக்கிறனால மரம்லாம் காஞ்சு போயிடுச்சு. அப்படியே நம்மளுக்கு பிக்கப் பண்ணுற வண்டி வந்துச்சு. அதில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு காலையிலே பல்லு விளக்குனான்னு டவுட்டாக இருந்துச்சு. சரி இன்னொரு வாட்டி விளக்குமேனு விளக்கிட்டு அப்படியே குளியில் போட்டு கடமையெல்லாம் முடிச்சுட்டு மதிய சாப்பாடுக்கு டெய்லியும் தயிர் எடுத்துங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 hour டியூட்டி இருந்துச்சு. டியூட்டியை முடிச்சுட்டு நம்ம காடியில் ஃபியூல் பம்ப் பிரச்சனை இருந்துச்சு. சரி நம்மளே மாற்றிக்கலாம், பம்பை மட்டும் ரெடி பண்ணிட்டு வருவேன். ஸ்பேர் பார்ட் கடைக்கு போயிட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஜாமெல்லாம் வாங்கி கொண்டு போய் கேரேஜில் கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு பிக் பண்ணலான்னு 5:30 ஆரம்பித்தேன். 6:30 தான் முடித்தேன். என்னடா ஆச்சு சரியாயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா சரியாகல. அதில் மாத்திர மோட்டர் ஒர்க் ஆகல போல். அதனால் திரும்பி தான் பண்ணணும்னு வண்டியை கேரேஜுக்கு அமுச்சு விட்டு ஃபுல் நேரம் போட்ட எஃபோர்ட் வேஸ்ட்டாக போச்சு. சரி அதுக்காக ஆறுதலுக்கு நானும் நண்பரும் போய் கடையில் தோசையை சாப்பிட்டுட்டு நண்பரை கொண்டு போய் வீட்டில் விட்டு நம்மளுக்கு ஒரு 1 hour டியூட்டி இருந்துச்சு. அதுக்கு போய் ஆள்லாம் எடுத்து இறக்கி விட்டுட்டு 12 மணி போல் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். இனிப்பில் இருக்கவும்.